ஃபோன் பண்ணி கேளுமா, இன்னைக்கு ரேஷன் கடை இருக்கா இல்லையான்னு. சரி இரு, அந்த பெரியம்மாவுக்கு பண்ணி கேட்குறேன். ஹலோ, சொல்லு குட்டி, நல்லா இருக்கிறியா? பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா? ஏன் பண்டைக்கு வரலையா இன்னும்? அக்கா நல்லா இருக்கிறேன், பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க. வரணும்க்கா, இப்போ வந்துருக்கிறேன். அக்கா இன்னைக்கு ரேஷன் கார்டில் காசு கொடுக்குறாங்களாம்மா. ஏன்னா இன்னைக்கு கிடச்ச நாள் நியூஸில் போட்டிருந்தாங்க, இன்னைக்கோட லாஸ்ட்டுன்னு. அதனால தான்க்கா வந்தேங்க. ஆமாவா குட்டி? எல்லாம் இங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, நாங்கள்லாம் வாங்கிட்டோங்க. இரு குட்டி, சரி ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறேன் ரேஷன் கார்டு அவங்கக்கிட்ட இன்னைக்கு கொடுக்குறாங்களா என்னான்னு. சரி அக்கா, கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் இங்கே பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறேங்க. குட்டி, கொடுக்குறாங்களா? 10 மணிக்கு மேலே வர சொன்னாங்க. அப்படியாக்கா? சரி அக்கா, நாங்கள் இங்கே தான் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறோங்க. எப்படி இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும் வரத்துக்கு. சரியாக போயிடாக்கா நான் வரத்துக்கும் அவங்க கடை திறக்கிறதுக்கும். எல்லாரும் வரீங்களா குட்டி? எப்படி? இல்லைக்கா, நானும் பாப்பாவும் தான் வரேங்க. அவருக்கு லீவ் இல்லை, அதனால தான் சரி வாங்கிட்டு வேஸ்ட்டாக போகுமேன்ட்டு தான் வாங்கிட்டு போயிட்டு, தம்பிக்கும் காலேஜ் லீவ் இல்லை, வாங்கிட்டு போயிட்டு அப்புறமா ஒட்டுக்கா சேர்ந்து வரலான் தான் ரிட்டர்ன் போகணும் அக்கா. அப்படியா? சரி சரி குட்டி, வந்து 11 மணி, நீ 11 மணி ஆயிரும், அதுக்குள்ளே நீ வந்து வாங்கின்னு போயிரு. சரி அக்கா, வைக்கிறேன் ஃபோனு. சரி குட்டி, சரி வை. என்னம்மா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? எவ்வளோ நேரத்துமா ஆகும்? ஆமாம், இவ்வளோ கூட்டம் தான் இருக்குது. இது லைனில் நிற்கலாமா இல்லை என்னான்னு கேட்டு வாங்கணும். மெதுவாக போகலாம். 2 மணிக்கு தான் நம்மளுக்கு பஸ்ஸு. மாமா நல்லா இருக்கிறீங்களா? தாத்தா நல்லா இருக்கியா தாத்தா? வாமா வாமா, நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? ஏன் அண்ணா அவங்கெல்லாம் வரலையா? நீங்கள் மட்டும் வர இருந்துருக்குறீங்க? ஆமாம் மாமா, நாங்கள் மட்டும்தான் வந்தோங்க. அவருக்கும் லீவ் இல்லை, தம்பிக்கும் லீவ் இல்லை, நாங்கள் மட்டும்தான் வந்தோங்க. அத்தா நல்லா இருக்கிறியா? ஐயா நல்லா இருக்கிறியா? ஐயா எம்மாடி நல்லா இருக்கிறேன். எம்மாடி இப்போதான் வந்தீங்களா? எங்க அத்தா யாரையும் காணும், எங்கே போயிட்டாங்களா? அதான் நான் எங்கே போயிட்டாங்க அத்தையெல்லாம் பிள்ளைங்கெல்லாம்? யாரும் ஒருத்தர் கூட காணும். அவங்களா இப்போ தான் ஊருக்கு போனாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் ஊருக்கு போனாங்க. இதே தான் போனாங்க ஊருக்கு. எப்படி அவங்க வீட்டுக்கார வந்து என்ன பண்ணாங்களா? விடிய காலம் வந்தோம், அவங்களாம் எடு புடின்னு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. மகன் இங்கே வந்துக்கிறேன்னு சொன்னான், அவன் விடுவானா? அவன் எடுன்னு எல்லாம் இழுத்துன்னு ஓடி போயிட்டான். மகன் 4 மணிக்கெல்லாம் எழுந்து வீடெல்லாம் தொடச்சி மேலெல்லாம் தொடச்சி விட்டுட்டு போனாமா ஏம்மா. வீடெல்லாம் தொடச்சியா? அது மாதிரி ஒன்றும் தெரியலையே. ஆமாம் ஆமாம், வீடுகளாம் தொடச்சி விட்டு தான் போனா மகன். ஏன்னா அம்மா செய்மட்டெல்லாம் அப்படின்னுட்டு தொடச்சி விட்டுட்டு போனா மகன். என்ன பண்ணுறது? அம்மா இதை பார்த்தா வீடு தொடச்ச மாதிரி இருக்குதாம்மா? போய் என்னத்து சொல்கிறாங்க இவங்க? ஆமாம் அம்மா, வீடு தொடச்ச மாதிரியே இல்லை,
ஏன்னா அத்தைக்கு இவங்க இப்படி போய் சொல்லணும். நம்ம என்ன கேட்டோங்களா அத்தை வீடு தொடச்சாலா இல்லையான்னு? எதுக்கு இப்படி இவங்க போய் சொல்கிறாங்க? இல்லையா தொடச்சாங்க, ஊர் தொடச்சிட்டு தான் போனா என் மக. பார்த்தா இது மட்டும் வெளியே மட்டும் தொடக்கல. அந்நியமாக காலையில் தொடச்சிட்டு நிற்கான்னு சொல்லிட்டு எல்லாம் மேலே கீழே எல்லாம் தொடச்சி விட்டு போனா மக. ஏன்னா என்ன பண்ணுறது, தொடச்சி விட்டு தான் போனா. அம்மா அந்த ஸ்டிக்கு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துனுவா, துடைக்கலாம், மேலே தொடச்சி பார்க்கலாம். தொடச்சது என்னன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்தாவே என் மகன் மேலே தொடச்சா கீழே தொடச்சா ஏன்னா இது பொய் சொல்லின்னு நான் என்ன துடைக்கலையா வீடு தொடச்சிங்களா இல்லையான்னு கேட்க போகிறேன். சரிம்மா இரு எடுத்துனாரேன் துடைக்கவே, நீ தொடச்சிடு. எவ்வளோ பாரு தொடச்சேன்றாங்க, எவ்வளோ அழுக்கு. ஏன்னா ஒரு ரூமுக்கே ஒரு பக்கெட் அழுக்கு வருது. தொடச்சுன்னு என்னத்துக்கு இப்படி போய் சொல்கிறாங்களா தெரில. நம்ம என்ன கேட்குறோங்க என் வீடு தொடச்சிங்களா இல்லையான்னு. சும்மாவே என்னத்துக்கு இப்படி போய் சொல்லணும் கிடக்கணும். ஏன் அம்மா வாயில் கூப்பிடு, இதை காமிக்கணும். அத்தை இங்கே பாரு, வீடு தொடச்சேன்னா ஏதா இங்கே பாரு, அழுக்க பாரு, ஒரு ரூம் தான் தொடச்சுன்னுக்கிறேன், எவ்வளோ அழுக்கு வருது பாரு. இல்லை ஏம்மா மேலே துடைக்கல, கீழே தான் தொடச்சி விட்டு போன மக, மேலே துடைக்கல. முன்ன என்ன சொன்னேன், எங்கள் மாமனாரும் மேலே என் மக தொடச்சிட்டு போனா 4 மணிக்கெல்லாம் எழுந்துனாரு. இப்போ நீயும் நல்லா எங்கள் மகளெல்லாம் தொடச்சி விட்டு போனான்னா இதுதான் தொடச்ச லட்சணமா? இப்படி தானே உன்னை கேட்டங்களா நாங்கள் உன் மக வீடு தொடச்சாலான்னு? என்னத்துக்கு இப்படி சொல்லின்னு கிடக்குங்க? எப்போ பார்த்தாலும் நாங்கள் வெளியிலேருந்து வந்தாவே இதே மாதிரி சொல்கிறது, வீடு தொடச்சிடுங்க, மக வீடு துடைக்கிறா, நேரத்துலேருந்து எல்லா வேலையும் செய்கிறான்னு. என்னத்துக்கு அப்படி சொல்லணும் சொல்லு. ஏய் சரி வா, ஐயர் வீட்டுக்கு அரிசி கொடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் எடுத்துக்கூட அரிசியே. வா பைய எடுத்துன்னு வா, இந்த வா கொடுத்துட்றேன், போய் கொடுத்துட்டு வந்துடுவா. ஏம்மா அப்போ கிளம்புறீங்களா மறுபடியும்? அவங்க போகிறாங்களாம், அவங்க போய் இங்கே நிற்குவாங்களா, அவங்க போகிறாங்களாம். ஏம்மா ஏன் போகிறீங்க? ஏன் நீங்கள் இல்லைண்ணா, அவங்க வருவாங்கள்ல, வந்தால் அப்புறம் சரியா போகுது. இல்லை மாமா, அவருக்கும் லீவ் இல்லை, அவனுக்கும் லீவ் இல்லை. நாங்கள் போயிட்டு தான் ஒட்டுக்கா சேர்ந்து வரேங்க. சரிம்மா சரி போயிட்டு வா, நாங்கள் போய் வாத்தியாருக்கு அரிசி கொடுத்துட்டு வரேன். போயிட்டு நீங்கள் வர லேட் ஆகுமா மாமா? எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லைம்மா எந்த பஸ்ஸு என்ன பண்ணுறது எப்படின்னு போய் தான் ஆகணும். போய் கொடுத்துட்டு வரேன், எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. நீங்கள் சரி போயிட்டு வாங்க. அத்தை ரேஷன் காசு வாங்கிட்டேன், புடவை வெட்டி கொடுத்தாங்க. சர்க்கரை அரிசி இன்னும் அரிசியெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துறேன்னு சொன்னாங்க. நான் கையெழுத்து போட்டேன், உங்கள்கிட்ட கொடுத்துறேன்னு சொன்னாங்க. எப்போ கொடுக்குறாங்களா? நான் வாங்கிட்டேன் இந்த மாதத்துது. எப்போ கொடுக்குவாவ? அதெல்லாம் எனக்கு தெரில. இந்த மாதிரி உன் பேரை சொல்லி உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன், அவங்க எனக்கு தெரியும். வயசான வீட்டான வராங்களாமே அரிசி எல்லாம் கொடுக்க, உனக்கு ரேஷன் அரிசி அப்போ வந்து கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. சரி நானும் சரின்ட்டு, என்கிட்ட எந்த கவரும் இல்லை, நான் அப்படியே ஊர்லேருந்து வந்ததுனால பைய எதுவும் எடுத்துன்னு வரல. அதனால் சரி கொடுத்துருங்க எங்கள் மாமியார்ட்டன்னு சொன்னேன். அவங்க சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வரக்குள்ள நீ வாங்கிக்க. சரி அப்படி தான் வந்து கொடுக்கட்டும், வாங்கிக்கிறோம். ஏன் நின்று தான் போங்களாம். நாங்கள் எப்படி
பொங்கலுக்கு செய்கிறது. சரி விடு, பொங்கல் எதுவும் செய்யலை, சும்மா அது அப்படி நீ கல்புரம் ஊதுபத்தி கொளுத்தி எண்ணிறங்க. ஆஹா, அதெல்லாம் இல்லை. உங்கள் மகன் வந்து இப்போ சிம்பிளானா கூட கொஞ்சமானா கூட பொங்கல் வைக்க சொன்னார், சொல்ல சொன்னார் உங்ககிட்ட ஞாபகமாக. சொல்லிட்டேன் பாரு. எங்களால் எப்படி முடியும்? ஐயோ முடியாதே. வருஷம் ஒரு நாள், இன்னைக்கு கூட இன்னும் குளிக்கலை நான், உடம்புக்கு முடியாமல். சும்மா நாளே நடிக்காதே. இவ்வளோ நேரம் நல்லா பேசுனேன், இப்போ முருகின்னு பேசுகிறேன். உன் நடிப்பு உனக்கு தான் தகும். ஐயோ அப்பா கடவுளே, எந்த கோயில் தான் குறைய இருந்துச்சா நீ எனக்கு மாமியால வரணும்னு. இல்லையா, எனக்கு அப்படி உடம்புக்கு பண்ணது. நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு அப்படி சொல்கிறீங்க? என்ன இது எனக்கு தான் தெரியும். இவ்வளோ நேரம் நல்லா பேசுனேன், நல்லா இருந்தால் இப்போ முருகில் கிளம்பிடுச்சு. நடிக்காத, நடிக்காத. நடிச்சேன்னா அப்புறம் நடிச்சுக்குவேன்.